சரி செஞ்சிடலாம். இந்த ருது ஜாதகம் எழுதணும்னு சொல்லியிருந்தல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லு. அம்மா விஜயா, அந்த குறிப்பை கொண்டு வாமா. சரி, பவானிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா? அவ சாப்பிட்டா. சமையலுக்கு மளிகை ஜாமான் வாங்கி போட்டுறேன். சமைக்கிறதுக்கு அந்த வசந்தாக்கா வர சொல்லி, சரியா? என்ன மாமா, பவானி தானே வயசுக்கு வந்திருக்கா, என்னமோ நீங்க வயசுக்கு வந்த மாதிரி பறக்குறீங்க. அடிப்பொடி கழுத. மாமா இல்ல அவர் இல்லாத குறை தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு பாக்குறேன். அது உனக்கு கிண்டலா போச்சா? கிண்டல் பண்ணல மாமா, உங்க பொறுப்புணர்ச்சியை பார்த்து அக்காக்கு புல்லரிச்சு போச்சு. ஓ, அக்கா தங்கச்சியா 1000 கிண்டல் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சரி, நான் போய் அது இருக்கட்டும், ஜவுளி கடைக்கு நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறீங்களா? என்ன கிண்டலா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, விஜயா வேணா கூட்டு போங்க, நாங்க 2 பேரும் வீட்டு வேலையை பாத்துக்கிறோம். சரி, அப்ப நான் ஜாதகம் எழுத சொல்லிட்டு வந்துடுறேன். வந்தோடனே போலாம். நீ இந்த லிஸ்ட்லாம் எடுத்து பாப்பா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரோ, என்னங்க? சரோ, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னங்க? பவானி பெரிய மனுஷி ஆயிட்டா. பவானி குட்டியா? யாருங்க சொன்னது? லீலா தான் கடைக்கு போன் பண்ணிருக்கா. செல்வா என்கிட்ட சொன்னா. ஏன் சரோ, நம்ம உடனே கிளம்பணுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உடனே கிளம்பணும். ஏன் சரோ ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லங்க, அப்பா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த நேரத்துல போய் இப்படி நடந்துருச்சே, எப்படி சமாளிக்க போறேன்னு யோசனையா இருக்கு. மாமா இல்லைன்னா என்ன, நம்ம எல்லாம் இல்ல. எத்தனை பேர் இருந்தாலும் அப்பா இருக்கிற மாதிரி வருமா? அப்பா இல்லாதது நிச்சயமா ஒரு பெரிய குறையாதாங்க இருக்கும். என்ன பண்றது சரோ, நம்மளால முடிஞ்சது நம்ம செஞ்சுதானே ஆகணும். சரி, என்னெல்லாம் வாங்கிட்டு போனோம் ஒரு லிஸ்ட் போட்டு வை. முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சிடணும் இல்லையா? ஆமாங்க, போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். சரி. என்னங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? அப்பா ஊர்ல இல்ல, நம்ம சொந்தத்துல அத்தை தானே பெரியவங்க. அவங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். அத்தை தான் முன்னாடி நின்று எல்லா விசேஷத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரி. அம்மா. வாடா மாணிக்கம், வாமா. என்ன அதிசயமா மகன் கூட மருமகள் வந்திருக்கா? அம்மா, நாளைக்கு நானும் சரவும் அழகர் குளம் போறோம். ஊருக்கா? என்னப்பா திடீர்னு? அது நம்ம பவானி பெரிய மனுஷி ஆயிட்டாளாம். ஊர்ல இருந்து போன் வந்தது, அதான். அவளும் உக்காந்துட்டாளா? வரிசையா செலவு வர்ற மாதிரி தானே உங்க அப்பா பெத்து வச்சிருக்காரு.